இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த மேலான கிருபைகளை பாராட்டுகிறபடியால் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ரோமர் 12:11 மூலமாய் ஆவியிலே அனல் கொண்டவர்களாயிருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆவியிலே அனல் கொண்டவர் இருக்கிறவர்கள் என்னென்ன செய்வார்கள், எப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக நடப்பிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதான ஒரு அனுபவம், அக்கினியா இருக்கிறதான ஒரு அனுபவம், கொழுந்து விட்டு எரிகிறதான ஒரு அனுபவம். ஆனால் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவித்து போடுகிறது என்றால் என்ன என்று சொல்லி பார்க்குமானால், ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, அதன் மேல ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அணைத்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த இடம் முழுவதுமாக கங்குதான் இருக்கும். அக்கினி எரிகிற அக்கினிக்கும் கங்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எரிகிற அக்கினியில வல்லமை அதிகமாய் காணப்படும், கங்குக்கும் வல்லமை மிக குறைவாக காணப்படும். அக்கினி ரொம்ப நேரம் கொழுந்து விட்டு எரியும், ஆனா கங்கு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்தோ அது வல்லமை, அது வீரியம் அற்று போய் அது அற்று போய் விடுறதாய் காணப்படும். எனவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். எப்போதும் அனலா இருக்கிறதான ஒரு காரியத்துல மாத்திரம்தான் வெற்றியை கலந்து கொள்ள முடியும். சமைக்கும் போது சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு பானையை நாம் கொண்டு அடுப்புல வைக்கிறோம், சாம்பாரை நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் நம்ம கொஞ்ச நேரம் மாத்திரம் அடுப்பை எரிய வைத்து விட்டு எல்லாவற்றையும் போட்டு விட்டு மீதி நேரம் அடுப்பை அணைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கிறதான சாம்பார் அங்கு ரெடியா இருக்குமா? நிச்சயமா ரெடியா இருக்காது. அது ஏதோ ஒன்று மாதிரிதான் இருக்குது, வேகாமல் தான் காணப்படும். அதே போலதான் கொஞ்ச நாள் மாத்திரம் நான் ஆவியில் அனலா இருப்பேன், கொஞ்ச நாள் மாத்திரம் நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஆவியை நான் அவித்து போடுகிறேன், அதுக்கப்புறம் என் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான அனுபவத்தை விட்டு நான் பின்வாங்கி போகிறேன், ஒரு பின்மாற்றத்திற்கு நேரே நான் கடந்து போகிறேன் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் மாத்திரம் ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் முன்பதாக பார்த்த போல ஆவியை கொடுத்த அந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக ஆவியினால் அனல் கொண்டவர்களான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் மாத்திரம் ஆவியில் அனல், மீதி நாள் அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி அல்ல. அனல் என்று சொன்னால் எப்போதுமே அனலா இருக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எப்போது இந்த ஆவியை அவித்து போடுகிறோம் என்று சொன்னால், பாவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நமக்கும் ஆண்டவருக்குமா இருக்கிறதான அந்த தூரம் அதிகமாகி கொண்டே போகிறது. ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஒரு தூரம், ஒரு இடைவெளி நிமித்தமாக நாம் 2 பேரும் பிரிக்கப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ள ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதான அனுபவம் தூரமாகி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த மனிதன் ஆவியை அவித்து போடுகிறவனாய் கூட காணப்படுகிறான். எனவேதான் வசனம் சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின் இச்சைகளுக்கும் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் மாம்சத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்போமானால் நாம் எதற்கு நேராக கடந்து போகிறோம்? ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக கடந்து போகிறோம். கொஞ்ச நாள் ஆவியினால் நடத்தப்பட்டு மீதி நாள் ஆவியில நடத்தப்பட்டாமல் இருந்தாலும் ஆக்கினைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் எப்போதும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியில அனல் கொண்டதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக கடந்து போகவில்லை, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரிக்கிறவர்களாய் கூட நாம் கடந்து போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:10, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவி நிமித்தம் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவி நிமித்தம் நமக்கு என்ன காணப்படுகிறது? ஒரு ஜீவன், நித்திய ஜீவன் காணப்படுகிறது. வேற வசனம் நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியை அவித்து போடுகிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போயிருக்கிறோமா? நம்முடைய ஆதி நிலையை நாம் யோசித்து பார்ப்போம். முன்பு இருந்தது போல நம்முடைய ஆதி நிலைமைக்கு நேராக நாம் ஏறுவோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறதே. இன்னைக்கு அதே அனுபவத்துல ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னா
இன்றே இரட்சணிய நாள், இன்றே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு நாள். இந்த இரட்சணிய நாளுக்கு நேராக, இந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற நாளுக்கு நேரம் நம்மை நாமே திருப்புகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்போம். ஆவியை அவித்து போடாதபடிக்கு ஆவியில அனல் கொண்டவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறதான ஒரு வாழ்க்கை, அனுதினமும் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பப்படுகிறதான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழ நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிறோமா? இல்லை கொஞ்ச நாள் மாத்திரம் நான் வாழ்றேன், அதுக்கப்புறம் நான் வாழவில்லை, கொஞ்ச நாள் மாத்திரம் தான் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு ஐக்கியம் இல்லை என்று சொல்லுவோமானா நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஒரு விஷயம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த இடைவெளியை நாம் சுருக்கி கொள்வோம். ஆவியானவரோடு கூட ஒன்றித்த வாழ்க்கை வாழும். ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் கூட காணப்படுவோம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியிலே அனல் கொண்டவர்களாய், ஆவியை அவித்து போடாதவர்களாய் இருக்க இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவம் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, நீ எங்களுக்கு இருந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போகிறோமே, அதை எங்களுக்கு உணர்ந்து இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆவியில அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட பரலோகத்தின் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆவியினால் நடத்தப்படுகிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை நிரப்பும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்துகிறோம் சுவாமி. இந்தவரை இன்னைக்கு ஆண்டவர், ஐயோ நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர், அவர்களையும் நீர் தேற்றும்படியா, அவர்களையும் நீர் ஆற்றும்படியா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களையும் உமக்குள்ளாக நீ சேர்த்துக் கொள்ளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய நாமம் ஒன்றே உயரட்டும். உடைய நாமத்துக்கு மாத்திரம் துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை